Yeah, hi guys. Welcome to another episode of the Woke Logic, and இதுவும் வந்து it's a cricket special episode. IPL mock auctions series நீங்க பார்த்திருப்பீங்க for regular viewers, and real auction நடந்தது the last week, 24th and 25th, and அந்த real auction ஓட ஒரு post auction thoughts review மாதிரி வச்சுக்கோ, not like a review, but எங்களோட thoughts on the auction picks, best, worst, and everything we're going to analyze and discuss. So that is going to be this episode, and I'm joined by the usual people. Already mock auction series la பார்த்திருப்பீங்க. I'm joined by Abhishek, Srivatsan, Dhanwant, Sriram, Achyut, and myself. Yeah. So without wasting further time, we'll just move on to this round and the podcast and RR. RR வந்து wait, let me share my screen also. ம், தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. Okay. இருக்கிறதுலே ஜோக்கு டீம்னா இவங்கதான். Okay. I would like to start with Achyut. Achyut and his thoughts on RR. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே மிஸ்ட் அவுட் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம மார்க் ஆப்ஷன்ல எடுத்த ஆர்ஆர் வாஸ் பெட்டர். அதுவே எனக்கு ஐ வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். இது வந்து எப்படின்னா தே ஹவ் ட்ரஸ்டட் ஃபுல்லி ஆன் தேர் ரிட்டென்ஷன்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் டீம் எடுத்திருக்காங்க. அண்ட் ரிட்டென்ஷன்ஸே ஐ திங்க் தே மேட் அ மிஸ். த்ரூவ் ஜுரல் 14 crores, அப்புறம் எட்மயர்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன்ல யூ டோன்ட் ஹவ் கிராஸ் 11. ஐ மீன் 8 தாண்டி இருக்க மாட்டான். ஸோ அந்த ரிட்டென்ஷனை பேஸ் பண்ணி தான் தேவ் டேக்கன் தட் பவுலிங். ஏன்னா பவுலிங் ஃபுல்லாவே தேவ் டேக்கன். இப்போ ஆர்ச்சர் தேவ் டேக்கன் ஃபார் அரௌண்ட் 13 crores சம்திங். அப்புறம் 2 ஸ்பின்னர்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அது லாஸ்ட் டைம் தே ஹேட் அஸ்வின் அண்ட் சஹல். அதை விட்டுட்டு தேவ் கான் ஃபார் அ ஸ்ரீலங்கன் லைக் ஃபாரின் ஸ்பின் அட்டாக் அண்ட் ஃபாரின் பேசரும் இருக்கான். தென் துஷார் தேஷ்பாண்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு தே ஹேவ் டெஃபினெட்லி முன்னாடி போல்ட் அஸ்வின் சஹல் அப்படி இருந்த அட்டாக் வந்து லுக்ஸ் மோர் த்ரெட்டனிங் தான் இப்போ இருக்கிற ஆர்ச்சர், தீக்ஷனா அண்ட் துஷார். இப்போ பவுலிங்கும் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் பிகாஸ் அவங்க தே ரீடைன் 6 players. அதுதான் மேபி அவங்க ரிட்டென்ஷன்ல அட்லீஸ்ட் இஃப் தே சோசன் பெட்டர் ரிட்டென்ஷன்ஸ் மேபி தே மைட் ஹவ் நாட் எக்ஸ்பெக்டட். இப்போ சஹல் வந்து 18 crores போவான், தே வுடன்ட் ஹவ் எக்ஸ்பெக்டட். பட் இன் ஹைண்ட்சைட் மேபி சஹல் would have been a better retention. Butler would have been a better retention than maybe a Dhruv Jurel or Hitmayer, because அது பண்ணதுனால ஐ ஃபீல் த டீம் இஸ் காம்ப்ரமைஸ் சிக்னிஃபிகன்ட்லி. தே லுக் வெரி வீக் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இப்போ தெரியல, தே பேட்டிங் இஸ் ஃபைன் ஸ்டில், பட் அதான் தே ஹேவ் டு பேங்க் ஹெவிலி ஆன் த ரிட்டென்ஷன்ஸ் தான். த்ரூவ் ஜுரல் எப்படி பண்றான், அப்புறம் ரியன் பராக், அப்புறம் ஹிட்மயர். த ரிட்டென்ஷன் கைஸ் ஹேவ் டு ஸ்டெப் அப். ஏன்னா எடுத்த பிளேயர்ஸ் ஐ எம் நாட் வெரி கன்வின்ஸ்ட். அண்ட் பேக்கப்ஸும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. தே டோன்ட் ஹேவ் குவாலிட்டி பேக்கப்ஸ் ஆல்சோ. ஸோ ஓகே தான். ஐ மீன் அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு மென்ஷன் அபவுட் த 13-year-old சூரியவன்ஷி. வாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஐ மீன் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம் டு லேர்ன். அவ்வளவுதான். இஸ் நாட் கோயிங் டு பிளே. பாப்போம். ப்ரோ பேங்க் பேலன்ஸ் 1.5 கோடி. அந்த வயசுல நான் எங்க அப்பாட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். 100 ரூபா கொடுப்பா, பாக்கெட் மணி கொடுப்பா 100 ரூபாய்க்கு. அவன் 13 வயசுல பேங்க் அப்படிதான். அபிஷேக், வாட் டு யூ திங்க் தாரார் பத்தி? வாட் இஸ் யுவர் தாட்? எஸ், அதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து ரிட்டென்ஷன்ல பண்ணாங்க. ஈவன் ஹெட்மயர் கூட ஓகே 11 crores ஓகே. If he had come on the first day, probably he would have come around 10 crores. Livingston on the range like 8 to 9 crores. But Dhruv Jurel for 14 crores, I don't think that was a good move. அதுக்கப்புறம் as Achyut said, லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் பண்ணால் கம்பேர் பண்ணி பார்த்தா செம்ம டவுன்கிரேட் பவுலிங்கில். திங்க் ஒன் திங் சந்தீப் சர்மா இருக்கா ஓகே. Archer, I'm not sure, especially not about his quality, but about his availability. Injury issues we know. But okay, for him, they have not a like replacement, but Fazlak Farooqi can bowl in power play. Spinning options, Keekshan, I would not say is a real wicket taker. Okay, sometimes he might contain, but wicket taking options, spinning la pata, Hasanga Kuda has not done much, especially in IPL. So, he also has availability options. Hasaranga.
Asaranga did well one season, but again, Harish சொன்ன மாதிரி அவனோட availability has been a concern. அவன் வந்து 10.75 crores பிட் பண்ணதுதான் 2022 ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷனே மயங்கி விழுந்து it was just with Bangalore. So yeah. பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் அதுக்காக So the lot depends on top 3, Samson, Jaiswal, Nitish Rana. So I'm thinking they'll follow a Hyderabad approach wherein they win the toss. I think they'll obviously bat first every time. They like to put a score and then probably use their resources pretty well to defend the target. I think Samson batting with a captaincy has to be good this time if they are to make anything out of the season. Yeah. So இப்போ ஒரு consolidated 12 அப்படின்னா who would you 12 obviously Samson, Jaiswal, Rana. சொல்லுங்க. அதேதான் அவரு ஸ்டார்ட் பண்ணது அதேதான். இது ஜெய்ஸ்வால், சாம்சன், ராணா. நம்பர் 4 அதே ரியான் பராக். 5 and 6 வந்து பிட்வீன் 5 and 6 வந்து துருவ் ஜுரே, சிம்ரன் ஹெட்மயர், whoever wants to come first. ஆக்சுவலி அதுக்கப்புறம் நம்பர் எனக்கு ஆக்சுவலி எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஹசரங்கா கண்டிப்பா ஆடுவாங்க, ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஃபருக்கே ஆரம்பிப்பாங்க ப்ரோ. ஏன்னா ஃபருக்கே இல்லைன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்பவே சிரிக்குது. ஃபருக்கே இருந்தாதான் அவங்க கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா சந்தீப் சர்மா ஸ்டார்டிங்ல 2 ஓவர் போடுவான், டெத்ல 2 ஓவர் போடுவான். ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் வந்து எப்ப அவனுக்கு கால் உடையும் எப்ப கை உடையும்னே தெரியாது. இருந்தா வச்சுக்கலாம், இல்லன்னா அவனுக்கு பதிலா தீக்ஷனாவாச்சும் கொண்டு வரலாம். நான் என்ன கேட்டா நான் ஃபருக்கி ஸ்டார்ட் பண்ணுவேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் லெவல்ல. ஏன்னா அவன் இல்லைன்னா ரொம்ப சிரிக்குது. துஷார் தேஷ்பாண்டே எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அ பேட் பிக். அண்ட் நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ, இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த டீம் வீக் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா தே ஆர் வாக்கிங் ஆன் அ வெரி தின் லைன். இந்த ஒரு பர்டிகுலர் 11 வச்சுட்டு சஞ்சு சாம்சன் கேப்டன்சி வந்து ரொம்ப கரெக்டா பண்ணா மட்டும்தான் இந்த டீமால குவாலிஃபை ஆக முடியும். அதான் பேக்கப்ஸ் இல்ல. நீங்க பஞ்சாப் சொன்ன அதே இது கன்சிஸ்டன்சில நானும் சொல்லுவேன். சாம்சன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் 2 மேட்ச் 3 மேட்ச் அடிப்பான், 10 மேட்ச் அடிக்க மாட்டான். அதேதான் வந்து இந்த பேட்டிங் லைனப்ல எனக்கு 4 பேர் தெரியுறாங்க கன்சிஸ்டன்டா அடிக்க கூடியவங்க. ஜெய்ஸ்வால், சாம்சன், நிதிஷ் ராணாவுமே கன்சிஸ்டன்ட் தான், ரியான் பராகுமே கன்சிஸ்டன்ட் தான். டாப் 4 ஓகே, ஜூரல் அண்ட் ஹெட்மயர் தான் ப்ராப்ளம். And அவங்க actually what they have done is they haven't rectified the mistake they had in the last 3 years. அந்த ஒரு ஆல்ரவுண்டரே அவங்களுக்கு இல்ல. 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர் அப்படிதான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஃபார்முலால தான் இப்போ போயிருக்காங்க. they have not had that bridge. So ஒரு மாதிரி tail looks very long. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பேட்டிங் டெப்த்தும் இல்ல, பவுலிங் டெப்த்தும் இல்ல. பட் ஆனா ஃபினிஷ் ஸ்குவாட் நோ ஜெய்ஸ்வால், சாம்சன், ராணா, பராக், ஜுரல், ஹெட்மயர், ஹசரங்கா. அப்புறம் ஹசரங்கா 7 வந்துருச்சா? 8 வந்து துஷார் 8. 9 மட்டும் நான் இப்போதைக்கு பிளாங்கா வச்சிடுறேன். கீழே வந்து சந்தீப் சர்மா, ஃபசல் ஃபருக்கி, ஒன் ஆஃப் ஆகாஷ் மத்வால் ஆர் குமார் கார்த்திகேயா. ஏன்னா இப்ப அந்த பிளாங்கா விட்டுருக்கேன்ல, அதுல வந்து ஒன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தான்னா கீழே குமார் கார்த்திகே ஆடுவான், தீக்ஷனா வந்தான்னா கீழே ஆகாஷ் மத்வால் வருவான். ஜோஃப்ரா ஆடலன்னா ஜோஃப்ரால பேட்டிங்கும் பண்ண முடியும். அவனுக்கு ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குன்னா ஜோஃப்ரா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுவான்னா அப்ப வந்து இம்பாக்ட் பிளேயர் யூ கேன் டேக் குமார் கார்த்திகேயா, நாட் அ பேட் bowler. okay, in case ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அவேலபிள் இல்லன்னா I'll தீக்ஷனா say the 11. ஜெய்ஸ்வால், சாம்சன், ராணா number 3, பராக் number 4, ஜுரல் number 5, ஹெட்மயர் number 6, ஹசரங்கா number 7, ஆர்ச்சர் number 8, தீக்ஷனா number 9, துஷார் தேஷ்பாண்டே. தீக்ஷனா இல்லையா? தீக்ஷனாக்கு பதிலா யார்? ஃபருக்கி இருப்பாங்க. இல்ல தீக்ஷனா எடுப்பாங்க. ஏன்னா 2 ஸ்பின்னர் அவங்களுக்கு வேணும், ஒரு ஸ்பின்னர் வச்சு ஓட்ட மாட்டாங்க. கண்டிப்பா வேணும். ஏன்னா தீக்ஷனா வந்து இது மிஸ்டேக் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ராஜஸ்தான் பிச்சுக்கு அதுதான் உங்களுக்கு தேவை இப்போதைக்கு. அவங்களுக்கு என்னன்னா டாப் 5 வந்து ஃபுல்லா வந்து இந்தியன்ஸ் தான். ஜெய்ஸ்வால், சாம்சன், ராணா, பராக், ஜுரல், ஹெட்மயர், ஹசரங்கா, ஆர்ச்சர் 3 ஃபாரினர்ஸ் வந்தாச்சு. they all will play. அதுக்கு அப்புறமா you will have தீக்ஷனா as an option. or else who is the other foreigner? ஃபசல் ஃபருக்கி, அவ்வளவுதான். குவேனா மபாக்கா இருக்கான். மபாக்கா I'm not sure will he மபாக்கா எல்லாம் பேக்கப் தான், பேக்கப் ஆப்ஷன் தான். இவனுக்கு ஜோஃப்ரா ஒண்ணா எக்ஸாம் எழுத போவாங்க bro.
அந்த அளவுக்கு சின்ன பசங்க ரெண்டு பேர். they have only 1 2 3 4 5 6 foreign options. எடுத்ததே 6 foreigners தான். ஆமா, of which you have to play 4 or a minimum 3. And அதுல வந்து தீக்ஷ்ணா only proven guy. Fazal Faruqi is not a proven one. Mafaka proven கூட I think on the variations தான், because he can bowl in power play also and 8 to 14 also. Bro, Indian conditionsல ஜாஃபர் ஆர்ச்சருமே அன்புருவன் தான். அன்புருவனா வந்து டெபியூ சீசன்ல நல்லா போட்டான், பட் இன்ஜூரிஸ் தான் அவனுக்கு கண்டினியூஸா இன்ஜூரிஸ். இப்போ அவனுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் இருக்கு. he is not their strike bowler இப்போதைக்கு. ஆமா, கண்டிப்பா இப்ப கண்டிப்பா இல்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கூட்டு வந்து உட்கார வச்சு தம்பி மாதிரி 12 கோடி பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்கிற ஒரு பிளேயர் அவன். அவ்வளவுதான். அவன் வந்து அவன் 2018-19ல போட்ட மாதிரி அவன் இல்ல இப்போ. தட் எவ்ரிஒன் கேன் அக்ரி ஆன். பட் இருக்கிற 6 பிளேயர்ல 4 பேர் பொறுக்கிறானா இவன் இருப்பான். ஓகே, அந்த 4ல சல்லடா போட்டானா இவன் இருப்பான். அவ்வளவுதான். ஸோ தட் பீயிங் செட், இது இன்னொரு 12th வந்து will be who did you say the last ஒண்ணா அதான் ப்ரோ நான் சொன்னேன் இல்லையா, என்ன பொறுத்த வரைக்கும் ஃபரூக்கே எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ப்ரோ. இல்லனா அவங்க பவுலிங் ரொம்பவே சிரிக்குது. they are sorted with the power play. இல்ல, if Archer is fit na he will start. பவுலிங் பவர் பிளேல சந்தீப் சர்மா 3 hours போட்டுருவான். ஆர்ச்சர் இஸ் bowling, துஷார் தேஷ்பாண்டே can bowl. சந்தீப் சர்மா வந்து டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் போடணும்ங்கறதால பவர் பிளேல 2 ஓவர் மட்டும் தான் போடுவான். 2 ஓவர் மட்டும் தான் போடுவான். துஷார் தேஷ்பாண்டே இருக்கான். கடைசி 2 சீசனா கன்சிஸ்டன்ட்டா போட்டுருக்கான். Archer can also bowl the new ball, so their new ball bowling is sorted. மிடில் ஓவர்ஸ் தான் ப்ராப்ளம். Fazal மட்டும் தான் ப்ராப்ளம். middle overs வந்து they have Asaranga. கோல் அசரங்க. அசரங்க ஒருத்தனா ரிலையபிள். ஏன்னா ஒரு அசரங்க ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துருவான். 30 ரன்னா 3 விக்கெட் எடுத்துருவான். அந்த அளவுக்கு நல்ல பவுலர். 2 ஓவர்ல 30 ரன் கொடுத்து 3 விக்கெட் தானே. இல்ல ப்ரோ, இல்ல அந்த ஜெய்ப்பூர் பிட்சுக்கு அசரங்கா சம பிக் தான். நான் இப்போ சொல்றேன், ஜெய்ப்பூர் பிட்சுக்கு நல்ல பிக் தான். அவங்க வந்து they can have Riyan Parag bowl. They can அவங்க என்ன ப்ராப்ளம்னு அசரங்காவும் இன்ஜூரி ப்ரோன், ஜோஃப்ராவும் இன்ஜூரி ப்ரோன். 2 பேரும் இன்ஜூரி ஆயிட்டாங்கன்னா காலி. ஆமா, ஃபசல் ஃபரூக்கி வருவான். This guy will come. Mafaka or someone else will come. அவ்வளவுதான். மார்க் கார்த்திகேயா தீக்ஷனா வந்து ஃபுல்லி ஃபிட்டா இருந்தாலும் மட்டமா ஃபீல்டிங் பண்ணுவான். அது வேற. அவங்க டீம்ல எல்லாம். Okay, so that being said, if there are no other thoughts, I'll move on to the next team. I have the next team with me, which is GT. GT வந்து ஒரு பெக்யூலியரான ஸ்குவாட். ஸ்டார்டிங்ல நல்லா பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்குவாட பார்த்தா டேய் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. So give me your thoughts on GT. I'll start with அச்சுத். எனக்கு வந்து அதான் நீ சொன்னதுதான். ஐ திங்க் ஸ்டார்டிங் அந்த மார்க்கி செட்ல பட்லர் எடுத்தது அகைன் தட் வாஸ் எக்ஸலன்ட் பிக். பட்லர், ரபாடா and one more pick. இல்ல 2 தான் எடுத்தாங்க, பட்லர் அண்ட் ரபாடா. இல்ல பட்லர் வந்து ஐ திங்க் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா சிராஜ் கரெக்ட் சிராஜ். ஸோ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தே ஹேட் சாஹா அண்ட் கில் ஓப்பனிங் இதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு ஐ திங்க் தே வாண்டட் டு இம்ப்ரூவ் தட். அதனால தே காட் பட்லர். ஸோ ஒரு கீப்பரும் கிடைச்சிருச்சு, ஓப்பனிங்கும் கிடைச்சிருச்சு. அந்த ஒரு இது பாத்திருக்கீங்களா, ஒரு மீம் ஒன்று இருக்கும், அது வந்து ஃபுட்பால் ஃபேட்டர்னில பயங்கர ஃபேமஸ். ஒரு வந்து மீல் ஒன்று சாப்பிடுவோம், ஒரு பைட் எடுத்துட்டு அப்படியே அழுவோம் பயங்கரமா, திருப்பி போட்டுட்டு திருப்பி அது நீங்க பாத்துருப்பீங்க. இட்ஸ் வெரி ஃபேமஸ். அது வந்து ஒரு கேவலம் இல்ல, ஒரு மோசமான மீல் சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க பயங்கரமான ஒரு ஃபீஸ்ட் ஒன்று கொடுத்தா ஆனந்த கண்ணீர் விட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மீம். I try to attach that meme in the video. Literally, Saha to Butler upgrade is like that only. For people who are watching Saha play and watching Butler play, it will be like that. Yeah, continue. So அது வந்து they started good and again Rabada வந்து I think they got for around 10.5 or 11 குள்ள, and that was a decent pick. And Siraj, எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான இது இருந்ததுன்னா, மேபி அவங்க வந்து they think இந்த மாதிரி ஷமி வந்து இன்ஜுரி ப்ரோன், நம்மளுக்கு we have to move on from that guy அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப ஷமி வந்து went for 10 crores தான். அவங்க சிராஜ் எடுத்ததுக்கு மேபி could they have taken back ஷமின்றதுதான் எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அது ஒண்ணு. அண்ட் அதுக்கப்புறம் போக போக இப்ப பார்த்தோம்னா அவங்க ஃபாரினர்ஸ்ல பார்த்தா ஜெரால் கோட்ஸி எடுத்தாங்க. அது ஐ திங்க் he can be a backup for Rabada or they can maybe even start with both. அது எப்படின்னு தெரியல.
I think Butler will definitely start it. So Butler, Rabada, and Rashid Khan. So they are going to start with 3. And எனக்கு வந்து I think their batting is slightly weak. So they can't start with Gerald Coetzee. அது definitely அந்த middle orderல ஆடுற மாதிரி பேட்ஸ்மேன் வேணும். And they have options. Phillips கடைசியில எடுத்தாங்க, which was a good pick. Shafin Rutherford, I think அவனும் நல்ல pick. And they have Kareem Jannat also. So options இருக்கு, but Indian options. Glenn Phillips விட்டு Either of them will play. Or Kareem Jannat. I mean, they have options. அது சொல்றேன். அதான். ஸோ எனக்கு வந்து தே ஸ்டார்டட் குட். அந்த மிடில்ல தான் கொஞ்சம் ஓகேவா தான் பண்ணாங்க. பட் அதுலயும் தே ஹேட் 1 or 2 குட் பிக்ஸ் லைக் வாஷிங்டன் அட் 3.2 சம பிக். அதுக்கப்புறம் ஐ திங்க் கடைசியில தே ஃபினிஷ் வெல். பிலிப்ஸ்லாம் பேஸ் பிரைஸ் எடுத்தது, ரூதர்ஃபோர்ட் எடுத்தது. பட் நடுநடுல ஐ வாஸ் சர்ப்ரைஸ். பிரசித் கிருஷ்ணாக்கு வந்து ஹஸ் நாட் பிளேட் ஐபிஎல் ஃபார் 2 years. அவனுக்கு வந்து இவ்வளவு கொடுக்கணுமான்றது என்ன கேட்டானா நாட். அவனோட பெட்டர் பவுலர்ஸ் ஆர் தேர், அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அனுஜ் ராவத்லாம் அகைன் பேக்கப் தான், அவன் வந்து ஆர்சிபிக்கு பெருசா எதுவும் பண்ணல. ஸோ ஓகே தான். எனக்கா? ஸோ ஐ வில் ஸ்டார்ட். ஸோ எனக்கு வந்து ஓப்பனிங் ஆப்வியஸ்லி கில் அண்ட் பட்லர் வில் ஸ்டார்ட். அது ஐ திங்க் நோபடி வில் ஹேவ் டவுட்ஸ். அண்ட் பட்லர் வில் பி கீப்பிங் 1 down சாய் சுதர்ஷன். ஸோ டாப் 3 வந்து ஐ திங்க் தேர் செட். அவங்களுக்கு எங்க ப்ராப்ளம்னா இந்த நம்பர் 4 தான். ஸோ அவங்க நம்பர் 4 வந்து தே ஹேவ் டு டேக் பிலிப்ஸ் ஆர் ரதர்ஃபோர்ட் தான். ஏன்னா அந்த இந்தியன் ஆப்ஷன் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி தே ஹேட் விஜய் சங்கரோ, ஹர்திக் பாண்டியா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அண்ட் வில்லர் இருந்தான். ஷாருக் கான் நம்பர் 4 வர மாட்டா. ஷாருக் கான் நம்பர் 4 தான் ப்ரோ. அவன் லாஸ்ட் இயர் ஜிடிக்கும் நம்பர் 4 தான். இப்போ சையத் முஸ்டாக் அலியில் தமிழ்நாடுக்கும் அவன் நம்பர் 4 தான். இல்ல பட் இந்த டீம்ல ஐ டோன்ட் திங்க் ஹில் ஃபிட் இன் நம்பர் 4. ஏன்னா இப்ப வந்து பட்லர் இஸ் கோயிங் டு கோ எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ ஷாருக் கான் வந்து அந்த ஃபினிஷிங்க்கு தான் வச்சிருப்பாங்க அலாங் வித் தெவாத்தியா. ஸோ அப்படி பார்க்கறச்சே 5 and 6 தான் கரெக்டா இருக்கும். ஸோ நம்பர் 4 ப்ராபப்ளி ருதர்ஃபோர்ட் ஆர் பிலிப்ஸ். ஐ வில் ஸ்டார்ட் வித் ருதர்ஃபோர்ட். என்ன கேட்டானா பிலிப்ஸ் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பான், பட் ஐ வில் ஸ்டார்ட் வித் ருதர்ஃபோர்ட். ஸோ நம்பர் 4 ருதர்ஃபோர்ட் அண்ட் 5 ஷாருக் கான், 6 and தெவாத்தியா. நம்பர் 7 வில் பி ரஷீத் கான் அண்ட் நம்பர் 8 வில் பி வாஷிங்டன் சுந்தர். ஸோ தே ஹேவ் அ டெப்த். அந்த பேட்டிங் டெப்த் இருக்கு. பட் எப்படி சொல்றது, ஷாருக் கான்லாம் கேன் யூ ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு சர்டன்டி நம்ம சொல்ல முடியாது. அண்ட் சேம் வித் வாஷிங்டன் ஐபிஎல் வித் த பேட் வந்து நாட் ப்ரூவன் தான். ஸோ அது வி ஹேவ் டு அக்செப்ட். ஸோ த ஓனர்ஸ் வில் பி ஹெவி ஆன் ரஷீத் கான் அண்ட் தெவாத்தியா ஹூ ஹவ் டன் இட் செவரல் டைம்ஸ் ஃபார் தெம். அண்ட் ஆன் தட் நம்பர் 4 ரதர்ஃபோர்டோ பிலிப்ஸோ. ஸோ அங்கதான் ஐ திங்க் தே ஹேவ் ப்ராப்ளம் ஈவன் தோ தே ஹேவ் டெப்த். And so 8 batsmen சொல்லிட்டு including Sundar. சாய் கிஷோர் ஆடுவியா? சாய் கிஷோர் I think they don't need. ஏன்னா இப்போ சுந்தர் இருக்கான், they have ரஷீத் கான். So சாய் கிஷோர் மேபி உனக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் வேணும். இப்போ ஆர்சிபி மாதிரி ஒரு ஃபுல்லா ரைட் ஹேண்டர் அப்போ வந்து இவன உட்கார வச்சிருவாங்க. வாஷிங்டன் சுந்தர் உட்கார வச்சிருவாங்க. இல்ல இம்பாக்ட் பிளேயரா வருவான். இதுதான் ரெண்டு பேருமே. இம்பாக்ட் பிளேயரா வரலாம். So 9, 10, 11 will be easy. I think Siraj, Prasidh Krishna and Rabada. அது straight forward தான். So I think their 11 is good. They have good backups also. Sila players kla I think they have backups. Rabadak they have Gerald Coetzee as backup. And the number 4 la they have 3 foreign options: Phillips, Rutherford, Kareem Jannat. ஏன்னா பிரசித் கிருஷ்ணாக்கு இன்ஜூரி ஆனாலும் இஷாந்த் சர்மா இருக்கான். இஷாந்த் சர்மா decent backup அதுவும். அப்புறம் குர்னூர் பிரார் அவன் வந்து I think is an opener batsman நினைக்கிறேன். அது மைபால் பவுலிங் பவுலர் இல்ல பவுலிங். ஓகே வந்து பவுலர் ராவா. ஓகே மேபி ஆமா ப்ரோ ஃபினிஷிங் இருக்கான். இந்த ஆர்சிபிக்கு லாஸ்ட் இயர் 2-3 மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்கான். டவுன் தி ஆர்டர் வந்து அடிச்சிருக்கான். சோ ஒரு ஃபினிஷர் வந்து இப்ப ஷாருக் கான் கிளிக் ஆகல சப்போஸ் அப்பனா லோம்ரோர் கொண்டு வந்துருவாங்க ப்ரோ. ஆனா ஒன்னு சொல்றேன் ப்ரோ, இந்த டீம் வந்து சுப்மன் கில்லோட கேப்டன்சினாலையும் சொல்றேன் அண்ட் இவங்க டீம்ல இருக்கிற வீக்னஸ்னாலையும் சொல்றேன். இவங்க வந்து சில மேட்ச் வந்து செமையா டஃப் கொடுத்து வின் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா இவங்க எடுத்த இந்த 3 பவுலர்ஸ் எடுங்க, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஜெரால்ட் கோச்சி ஆர் ரபாடா. சரி ஓகே ரபாடா கூட வச்சுக்குவோம். நீ முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணாவை நீங்க டெத் பவுலிங்ல நம்புவீங்களா? ப்ரோ சிராஜ் லாஸ்ட் சீசன் ஆர்சிபி நாங்க கடைசி மேட்ச் எல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் அவன் டெத் நல்லா போட்டிருக்கான். சிராஜ் 10 ரன்னுக்கு மேல குடுக்கல டெத்ல வந்துட்டு. அவன் பெங்களூர் பிட்ச்ல 3 ஓவர் போடுவான் ப்ரோ. பவர் பிளேல இங்கேயும் 3 ஓவர் போடுவான். பிரசித் கிருஷ்ணா மேபி 2 ஓவர் போடுவானா இருக்கும் தெரியல. டெத் ஓவர்ஸ்ல நீங்க ஆர்சிபி எப்படின்னு தெரியல. ஐ திங்க் ஆர்சிபி வந்து எஸ்டேயாலே லாக்கி ஃபெர்குசன் தான் மெயினா வந்து
டெத் பவுலிங்க்கு யூஸ் பண்ணாங்க. முகமது சிராஜ் அவங்க வந்து முதல்ல எப்பவுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒன்னு போடுவான் டெத்ல. அப்போ நல்லா போடுவான் ஒரு ஓவர் 15 முடிச்சிருவான். சிராஜ் டெத்ல போடவே முடிச்சிருவாங்க. 16th கொண்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அடி வாங்கிடுவான்ட்டு. எனக்கு அதுதான் கன்சர்ன். இவங்க நான் சொல்ற இந்த 10 பவுலிங்லயே வர்ஸ்ட் டெத் பவுலிங்னா எனக்கு தெரிஞ்சு ஜிடி தான் ப்ரோ. வர்ஸ்ட்லயே வர்ஸ்ட். இவங்க இந்த 3 பேர்ல யார் யார்கர் போடுவா, யார் ஸ்லோவர் ரன்ஸ் போடுவா? பிரசித் கிருஷ்ணா நம்புவீங்களா நீங்க டெத் பவுலிங்க்கு? வாய்ப்பு இல்ல ராஜா. வேற யாரும் இல்ல. நீங்க ரபாடா 2 ஓவர் விட்டுருங்க. பிரசித் கிருஷ்ணா தான் அடி வாங்குறவன் தான் ப்ரோ. ரபாடாவுமே அடி வாங்குறவன் தான். கூட்சியா அதை விட அடி வாங்குறவன் டெத் பவுலிங்ல. ரபாடா வந்து டெல்லிக்கு வந்து 2020 டைம்ல he'll come only after the 10th over 2011 he got the purple cap. So same 6th ஓவர் ஒன்னு போடுவான், 11th ஓவர் ஒன்னு போடுவான், அப்புறம் டெத்ல 2 ஓவர் போடுவான். ஆனா பஞ்சாபுக்கு சூப்பரா அடி வாங்கினான், செம்மையா அடி வாங்கினான். அதே விஷயம் பண்ணி பஞ்சாப் வந்து வேற, இப்ப இருக்கிற இந்த ஜிடி ஸ்குவாட் வேற, and that Delhi squad was different. அவங்க வந்து they had Markia in power play, so this guy had to bowl in the depth. இப்ப same தான், they have 2 players who can bowl in power play அப்படிங்கறப்போ they don't need Rabada. Rabada வந்து 14 games they can back him to play to bowl in the depth, and அதுல வந்து 5 கேம் அடி வாங்கட்டும், 7 கேம் மேட்ச் வின் பண்ணி கொடுக்கட்டும். எனக்கு ஆக்சுவலி பெரிய ப்ராப்ளமும் தெரியல. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல கண்டெயின் பண்றதுக்கு பவுலர்ஸ் இருக்கு, பவர் பிளேலயும் பவுலர்ஸ் இருக்காங்க. சோ நீங்க வெட்டிக்கு பாருங்க, 15 ஓவர்ல கடைசி ஓவர்ல 50 ரன் 60 ரன் கொடுத்தீங்கன்னா உங்க பிரச்சனையே இல்ல. பேட்டிங் இருக்கு சேஸ் பண்றதுக்கு. அவங்க பாக்கணும். ஹேட்ரிக் எடுத்திருக்கான். அண்ட் மும்பையோட வந்து அந்த சூரியகுமார் யாதவ் செஞ்சுரி போடும்போது he didn't attack ரஷீத், அவனை சுத்தி எல்லா பேரும் அடிச்சு 100 அடிச்சான். ரஷீத் யாருமே அட்டாக் பண்ண போறது இல்ல. அது ப்ரோ ஆனா அப்படி பண்றதுல என்ன தெரியுமா டிஸ்அட்வான்டேஜ்? இப்போ நீங்க ரஷீத் கானை வந்து நீங்க மிடில் ஓவர்ஸ்ல 4 ஓவர் குடுக்குறீங்கன்னா யூ கேன் அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா ரன்னும் வராது, விக்கெட் எடுப்பான்னு நீங்க எக்ஸ்பெக்ட். பட் நீங்க வந்து நான் சொல்லிடுறேன் டெத் ஓவர் இது நீங்க இதுவே நீங்க வந்து ரஷீத் கானை வந்து மிடில் ஓவர்ஸ்ல 2 டெத் ஓவர்ஸ்ல 2 வந்து பிரிச்சுட்டீங்கன்னா யூ ஆர் ரெடியூசிங் தி விக்கெட் டேக்கிங் பார்ட். அது ஒத்துக்கோங்க. ரஷீத் கான் இஸ் மோர் பொட்டன்ட் இன் டெத் ஓவர்ஸ் than மிடில் ஓவர்ஸ் because ரஷீத் கானை வந்து மிடில் ஓவர்ஸ்ல பாத்து ஆடிரோம் அப்படின்னு சொல்லி ஆடிடுவாங்க. டெத்ல you don't have any other choice than to attack. When you go to attack you will obviously end up getting wickets. நம்ம வந்து you see him get wicket hat-trick at death against KKR and the Rinku Singh game la வந்து he got the hat-trick in 16th or 17th over. Okay, and then against Tim David also, Tim David and other 2 I think Sky oda kuda nalla panna deathla. அவனுக்கு வந்து ஒரு you can அதான் deathனா you can bowl up to 16th தான், அந்த 17 19 கொண்டு வர மாட்டாங்க. போன வருஷம் ஃபுல் சீசன் நோட்டீஸ் பண்ணதுல நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ண என்னன்னா, ஆக்சுவலி அந்த போன சீசன் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கு முந்தின சீசன்லயும் அப்பப்ப இந்த கிளிம்ஸ் தெரிஞ்சிச்சு. என்னன்னா எப்பெல்லாம் வந்து ஒரு செட் பேட்டர் இருந்திருக்காங்களோ, ஃபார் சம்படி லைக் இப்ப நீங்க வந்து ஒரு ருத்ராஜ் கேக்கோட ஒரு 50 அடிச்சுட்டான், அவன் செட் ஆயிட்டான். இல்ல இப்போ ஜாஸ் பட்லர் RRக்கு இருந்தால அவன் செட் ஆயிட்டான், இல்ல சஞ்சு சாம்சன் செட் ஆயிட்டான்னா செட் பேட்ஸ்மேனால ஈஸியா ரஷீத் கானை வந்து டேக்கிள் பண்ணி 6 அடிக்க முடியுது. இன்ஃபேக்ட் அந்த 2023 ஃபைனல்ல வந்து செட்டே ஆகாத ருத்ராஜே ரஷீத் கானை வந்து 2-3 6 அடிப்பான், சிவம் துபே 2-3 6 அடிப்பான். ரஷீத் கான் வந்து இப்பெல்லாம் வந்து செட் பேட்டர்ஸ் வந்து ரஷீத் கானை ஈஸியா தூக்குறாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு ஸ்பின் ஆட தெரிஞ்ச செட் பேட்டர்ஸ் வந்து ரஷீத் கானை தூக்குறாங்க. சோ எல்லா நேரமும் வந்து ரஷீத் கான் டெத் ஓவர்ஸ்லயும் சரி மிடில் ஓவர்ஸ்லயும் சரி இப்பெல்லாம் முன்ன அளவுக்கு வந்து பொட்டன்ட் இருக்கு. ஆனா எஃபெக்டிவா இருக்கானான்னு கேட்டீங்கன்னா போன சீசன்ல இருந்து நான் கொஞ்சம் பார்த்தேன், வந்து கொஞ்சம் சசப்டபிளா தான் இருக்கா செட் பேட்ஸ்மேன்ஸ்க்கு அகைன்ஸ்டா. இந்த சீசனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரியில தான் வந்தான் அவன். சோ சில மேட்சஸ் ரொம்ப மோசமா போட்டான், பயங்கர அடி வாங்கினான் சீசன்ல. அது கூட இல்ல, we should not forget the fact that he has SRK, they have SRK can also bowl spin, so அதை வச்சு they can manage and adjust well. Yeah. Okay. So that being said, I think
GT playing 11 பத்தி பேசியாச்சு. And also they are good only except for the number 4 option. I think கேப்டன்சியும் பிரச்சனை தான் ப்ரோ. சுப்மன் கில்ல ரொம்பலாம் நீங்க நம்ப முடியாது. 4-5-6 பிரச்சனை தான். இல்ல ப்ரோ, சுப்மன் கொஞ்சம் அவன் கொஞ்சம் அந்த நீ சொன்ன செட்டில் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, பொழப்பொழுன்னு பொழந்துருவான் அவன், ஈஸியா அடிப்பான். கேப்டன்சி பட்லர் ஹெல்ப் இருக்கான் ப்ரோ, சீனியர் பிளேயர் கைட் பண்ண இருக்கான். சோ அவன் கேப்டன்சி பெட்டரா தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி. நேரா இருக்கு எப்பயுமே ஒரு கிரவுண்ட் ரஷீத் கான் இருக்கான். சோ அவன்லாம் நேஷனல் டீம்லாம் இன்டர்நேஷனல் ஆப்கானிஸ்தான்ல கேப்டன்சி பண்ணுவான். சோ கைடிங் பண்ண பிளேயர்ஸ் இருக்காங்க அவனுக்கு பிட்ச்ல. சோ ஐ திங்க் அவன் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரேரா ஃபுட்பால் மேனேஜர் மாதிரி அங்க இங்க வெளில சுத்திட்டு இருப்பான். ஆமா. So that being said, we'll move on to the next team. Before KKR, I would like to talk about SRH. Another ஒரு கன் ஸ்குவாட், சரியான ஆப்ஷன் அவங்களுக்கு. And this is the squad. Kama sorted on squad actually. One team before that, one team who are short for me looking at the squad is SRH only. So that's 250 அடிப்பாங்க. 250 டிஃபெண்ட் பண்ண முடியுமா? இதான் ஒரே கேள்வி. நான் 250 டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பவுலிங் இருக்கா? 250 டிஃபெண்ட் பண்ணனும். 250 அடிச்சாலே மேட்ச் ஓவர். ப்ரோ டிஃபெண்ட் அடிச்சிடுவாங்க ஆப்போனன்ட் டீம். எல்லார் டீம்லயும் இருக்கு, கன் இருக்கு. அதுதான் சொல்ல வராங்க. சோ இல்ல கமின்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், அதுக்கு அப்புறம் இந்த மூணு பவுலர்ஸ் வந்து ராகுல் ஜெயதேவ் நக்கட் இல்லனா சிமர்ஜித் ரெண்டு பேர்ல ஒருத்தன். நாலு பிளேயர்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஷமி, கமின்ஸ், ராகுல் சஹர். இந்த நாலு பேர் வந்து they can't defend 250, either they are having a really bad season or they are completely out of form. And இல்லனா ஆப்போனன்ட் வந்து பயங்கர எல்லாமே லிட்டரலி ஒரு 10 கிரிக்கெட் வச்சிருந்து ஆடுனா அந்த மாதிரி. ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹர்லாம் 2 சீசன் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ராகுல் சஹர்லாம் அவன் கான்ஃபிடன்ஸ் போனது காரணம் பஞ்சாப்ல ஸ்டார்டிங். நான் சொல்றேன் அவன் ரஷீத் கான் வந்து ஹைதராபாத்ல ஏன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தானா, அந்த பிட்ச்ல வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே நல்லா பண்ணிருக்காங்க. மார்க்கண்டே நல்லா தான் பண்ணிருக்கான். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மார்க்கண்டே விட இன்னும் செம்ம அப்கிரேட் கிடைச்சிருக்கு ராகுல் சஹர்ல. ஐ ஃபீல் ராகுல் சஹருக்கு அந்த ஹைதராபாத் பிட்ச் வந்து சூட் ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் பிக்கர் கிரவுண்ட் தான். அவனை அவ்வளவு ஈஸியா கிளியரும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ராகுல் சஹர் செம்ம பிக்கு. ஹர்ஷல் பட்டேல் நான் சொல்றேன் ப்ரோ, சூப்பர் பிக்கு ப்ரோ. ஆமா. So before that நான் அப்படியே ஓவரா வரேன். I like to start with Srivatsan. உங்களோட thoughts about SRH and your and the playing 11 update. First thoughts on SRH and SRH. அதான் SRH வந்து அவங்க இருக்கிற ரீடைன் பண்ணது வந்து நல்ல ரீடைன் தான். சோ அந்த இருக்கிற மினிமம் பர்ஸ் வச்சுட்டு அவங்க பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணது வந்து பிளஸ் இஷான் கிஷன் பேட்டிங்ல வந்து அதுவே போறோம் அவங்களுக்கு. பிகாஸ் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், பியூர் இந்தியன் பேட்ஸ்மேனும் கிடைச்சிட்டாங்க, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். பிளஸ் ஹர்ஷல் பட்டேல், ஷமி ஒரு நல்ல அப்கிரேட் சொல்ல முடியாது. புவி போனதுக்கு பதிலா ஷமி வந்ததுக்கு ஒன்றும் பெரிய டவுன் கிரேட் இல்ல, ஒரு லைக் ஃபார் லைக் மாதிரி தான். லைக் அது டெத்ல சொல்ல, பட் ஓகே. பிளஸ் ஹர்ஷல் பட்டேல் இருக்கான் டெத்ல போட. ஸோ அதனால அது பிரச்சனை. அதாவது அவங்க ஸ்டார்டிங் 11 வந்து சும்மா கன் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஸ்டார்டிங் 11 ஆனா அந்த நம்பர்ஸ் அந்த 6, 7 தான் அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாப் 5 வந்து ஆல்ரெடி செட் ஆயிடும். ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, கிளாசன். அதுக்கப்புறம் வர அந்த 2 பேர் தான் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், அதான் நான் சொல்றேன். அதான் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹர், ஷமி, இவங்க 4 பேர் ஆடிடுவாங்க. அந்த அபினவ் மனோகர் நீங்க போட்டீங்கன்னா கூட அந்த நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஆடணுமா இல்ல ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வந்து கமிண்டோ மெண்டிஸ் தான். கமிண்டோ மெண்டிஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரோ. கமிண்டோ மெண்டிஸ் ஏன்னா அவன் வந்து அந்த ஆம்பிடெக்ஸ்டர்ஸ் வந்து ஆக்சுவலி அந்த பிச்சுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து 2-3 ஓவர்ஸ் தான் ப்ரோ. ஏன்னா அவங்க 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுவாங்க எப்படியும். அதாவது அவங்க ஓவர் அவசியம் இல்ல, ஃபில்லர் தான். பட் அவங்க பேட்டிங் வந்து கமிண்டோ மெண்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டவுன் வந்து ஆடுவானா அடிப்பானான்றதுதான் தெரியல.
Number 7க்கு okay தான். Number 7க்கு Number ஓகே 7க்கு இல்ல okay தான். actually. He's not a finisher. அதனால ஒரு 5 wickets போனோம்னா ஒரு 7ல வந்து 6 செகண்ட் வந்து ஒரு 6 4 ஒரு 3 பால் ஒரு 10 balls ஒரு 20 25 ரன்ஸ் அடிக்கிற ஆளு கமிட்மெண்ட் கிடையாது அவங்களுக்கு. நல்ல பேட்டர் தான் ப்ரோ. நான் ஆடின வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அது நல்ல finisher இல்லன்னு சொல்லுவோம். ஃபினிஷர் இல்ல. சீரியஸ் பேட்டர் தான், நல்ல பேட்டர் தான். finisher இப்போ கிடையாது. 7 down 7ல என்ன பண்ண போறான்? அதுதான் ப்ராப்ளம். கரெக்ட். நானே ஒரு சொல்றேன், அது லாஸ்ட் அந்த சீசன் ஒரு பாத்தீங்கன்னா இது ஒரு மேட்ச் இது அடிப்பானுங்க பாத்தீங்களா இவங்க பஞ்சாப் 260 அடிச்சு சேஸ் பண்ணுவாங்க. ஆமா. சோ நீ அப்ப அந்த பவுலிங் நீ பாரு, அப்போ வந்து நட்டு நல்லா போட்டான் அந்த மேட்ச். மீதி 260 சேஸ் பண்ணது 260 KKR. KKR ஓட. KKR பஞ்சாப். ஓகே பஞ்சாப் ஓகே. இல்ல SRH ஒரு மேட்ச் நிறைய ரன் எங்க கூட 287 அடிச்சு MI யோட. MI RCB 260 இல்ல. இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்ப வந்து பவுலிங் நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்க. எனக்கு ஐ ஹேவ் அ ஸ்லைட்லி டிஃபரெண்ட் ஒப்பீனியன். இட் இஸ் சிமிலர் தான் என்ன கேட்டானா. இட் இஸ் நாட் டிராஸ்டிக்லி இம்ப்ரூவ். லைக் ஸ்ரீவத்சன் சொன்ன மாதிரி ஷமி அண்ட் புவி வந்து லைக் டு லைக் தான், அப்கிரேட் டவுன் கிரேட்னு சொல்ல முடியாது. ஏன்னா புவி ஓவர் தி இயர்ஸ் அப்கிரேட் ரா. இல்லையே, புவி ஓவர் தி இயர்ஸ் நீ பாக்கணும். நீ 2024 மட்டும் பாக்குற. ஷமி மட்டும் 2024 ஐ மீன் இடன் பிளே, பட் ஷமியும் 1 இயரா கிரிக்கெட்டே ஆடலையே. ஸோ அப்படி பாக்கறச்சே ஐ திங்க் இட்ஸ் லைக் டு லைக் தான். அண்ட் ஹர்ஷல் வந்து டெத் பவுலர். ஐ மீன் ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் அவன் நிறைய ரன்ஸ் கொடுப்பா. ஒன்னு செகண்ட் இந்த பிச் வந்து ஐ திங்க் லாஸ்ட் இயர் இஃப் வி சி நிறைய ஹை ஸ்கோர்ஸ் பார்த்தோம் ஹைதராபாத்ல. வெரி அன்லைக் ஹைதராபாத் பிச். நிறைய 250 பிளஸ் 200 பிளஸ். நிறைய மேட்சஸ் வந்து இவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு அவங்களோட ஸ்ட்ரெngthே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி டிஃபெண்ட் பண்றது தான். அவங்க டிஃபெண்ட் பண்றப்ப ப்ரோ அதான் ப்ரோ அந்த டிஃபெண்ட் பண்றப்ப கூட அவங்களோட ஒரு மெயின் வெப்பனா யார் இருந்தாங்கன்னா ஜெய்தேவ் உனாட்கட். அவன் போற அந்த கட்டர்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஜெய்தேவ் உனாட்கட்க்கு ஹர்ஷல் பட்டேல் இஸ் அப்கிரேட் ஒன்லி. என்ன பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல வந்து அப்கிரேட் ஜெய்தேவே இருக்கானே, அது ப்ராப்ளம் இல்ல. நட்டுக்கு நீ பார்க்கணும். நட்டுக்கு நட்டு 4 ஓவர்ல 30 ரன் தான் தருவான். அங்கேயே பிரஷர் ஆயிடும். அதனால மீதி எல்லா போல்ஸும் எஃபெக்டிவா தெரிஞ்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நட்ராஜன் இல்ல, அந்த ரோலுக்கு ஒருத்தர் யாருமே கிடையாது இப்போ. கரெக்ட். நட்டு ரோல்ல தான் ஹர்ஷல். சோ அப்படி பாக்கறச்சே இஃப் யூ ஆஸ்க் மீ ஓவராலா பவுலிங் எப்படி இருக்குன்னு கேட்டானா, நான் அப்கிரேடும் சொல்ல மாட்டேன், டவுன் கிரேட் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஸ்பின்னர்ஸ் டெஃபினெட்லி அப்கிரேட். ஸ்பின்னர்ஸ் லாஸ்ட் டைம் இருந்த ஸ்பின்னர்ஸ்க்கு ராகுல் சார் சம் அப்கிரேடு. ஜம்பா ஐ மீன் தே மைட் நாட் ஸ்டார்ட் வித் ஜம்பா, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ ஐ திங்க் ஸ்பின்னிங் இஸ் யார் உன்னோட ஃபோர்த் ஃபாரினர்? யார் உன்னோட ஃபோர்த் ஃபாரினர்? அதான் கமிந்து ஆடினா ஜம்பா நாட் ஸ்டார்ட்ல. கமிந்து இஸ் நாட் கோயிங் டு போல் 4 overs, அது புரிஞ்சுக்கலாம். அண்ட் இஸ் நாட் கோயிங் டு ஃபினிஷ் ஆல்சோ. சோ அவன ஒரு மாதிரி இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆல்ரவுண்டரா தான் யூஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலி ஒரு 10 பால் யாரு ராகுல் சார் தவிர்த்து கமிந்து மெண்டிஸ் தான் வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்ல. அதான் ஜம்பா எடுத்திருக்காங்க ஃபாரின் ஆப்ஷன். அகைன் இந்தியன் வந்து ஒண்ணுதான் இருக்கு. ஐ மீன் அது பரவாயில்லையே. லாஸ்ட் டைம் நீ பார்த்தேன்னா தே ஹேட் ஷாபாஸ் இருந்தான்னு நினைக்கிறேன் அண்ட் வாஷிங்டன் இருந்தான். பட் தே டிடன்ட் பிளே போத். ஒருத்தன் தான் ஆடிட்டு இருந்தாங்க அண்ட் 2 பேரும் கண்ட்ரோல் ஸ்பின்னர் தான். இப்ப ராகுல் சார் இஸ் an attacking spinner. சோ அப்படி பார்க்கறச்சே கமிந்து கேன் பி தி கண்ட்ரோல் ஸ்பின்னர். மீன் ஜாம்பா ஆட மாட்டான். ஜாம்பா வந்து பேட்டிங்க்கு வந்து கான்ட்ரிபியூஷன் கிடையாது. வீக்கேடோ இல்ல ஜாம்பா அதான் கமிந்து ஆடுவான்றானே. அதான் ராகுல் சாரையும் வச்சுட்டு ஜாம்பா ஆட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. 3 foreigners fixed. சோ ஜாம்பாக்கு இடமே இல்ல, பேக்கப் தான். பவுலிங் கன்வின்சிங்கா இல்ல ப்ரோ. அதுதான் சொன்னேன், பவுலிங் நீங்க அப்கிரேட்ன்றீங்க. நிதிஷ் குமார் ரெட்டி 2 ஓவர் மிடில் ஓவர்ஸ் போடுறான். இருக்கு ஆல் ரவுண்டர்னால. நிதிஷ் குமார் ரெட்டி கேன் பவுல் 2 overs. அபிஷேக் சர்மா கேன் பவுல் 1 or 2 overs. டிராவிஸ் ஹெட் இப்ப முகமது ஷமி வந்து டாப் 3 அடிச்சிரும். இப்ப முகமது ஷமி வந்து பவர் பிளேல ஒரு 3 ஓவர் போடுறான். ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ஸ்ல 3 ஓவர் போடுறான். ஓகே, ரெண்டுலயுமே பவர் பிளேலயுமே மீதி ஒரு 3 ஓவரும் டெத்ல மீதி 2 ஓவரும் யார் போடுவா? பவர் பிளேல இவன் வந்துருவான் ப்ரோ. மிடில் ஓவர்ஸ் தான் போடுவாங்க. கமின்ஸ் வந்து லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி பவர் பிளே வில் பவுல் 1. ஓகே, நட்டு வந்து he bowled last 1 over of the power play. அதுக்கு பதிலா இவன் கமின்ஸ் can bowl that 1 over of power play and the middle overs 3 overs is work is done. ஓகே, இல்ல சிமர்ஜித் சிங் கொண்டு வந்து இம்பாக்ட் பிளேயரா இவனை கொண்டு வந்துறலாம்.
சிமர்ஜித் சிங்க்கு யுனாய்டெட் எவ்வளவோ பெட்டர். அதான் உனக்கர் ப்ரூவன்ல இப்ப லாஸ்ட் இயர் நல்லா பண்ணிருக்கான். சிமர்ஜித் சிங் வந்து நியூ பால்ல போடுவான் ப்ரோ, அதுதான் சொல்றேன். நியூ பால்ல நியூ பாலுக்கு தான் they have ஷமி இல்ல. ப்ரோ நியூ மூணு ஓவர் ஷமி இருக்கான், 1-2 பேட் கமின்ஸ் போடுறானாலும் பேட் நியூ பால்ல போடவே மாட்டான். நீ இஃப் யூ see இந்த ஐபிஎல் பார்த்தனா பேட் நியூ பால்ல போடவே இல்ல. புவி சிமர்ஜித் போடுவா. சிங் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். டீசென்ட்டா போட்டுருக்காங்க, ரொம்ப மோசமான போடல. அதுதான் சிமர்ஜித் ஆர் ஜெய்தேவ் தான். சோ தே கான்ட் ப்ளே போத். அது லாஸ்ட் இயர் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு லாஸ்ட் 2-3 கேம்ஸ் வந்து விஸ்வா நிதிஷ்குமார் ஆல்சோ பவுல் வித் நியூ பால். ஆமா அது வந்து ஒரு பவர் இந்தியாக்கே போட்டான்னு நினைக்கிறேன். இந்தியாக்கே போட்டான், ஒரு ஓவரோ 2 ஓவரோ போட்டான். ஆமா they have trusted on him with the new ball அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா ஃபில்லர் மாதிரி 1 or 2 ஓவர்ஸ் வந்து we can see நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் ஹர்திக் பாண்டியா போடுற மும்பைக்கு அந்த மாதிரி தான். இது சும்மா இப்போ இந்த சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு இருக்கு அவனுக்கு. சீனியர் கிரிக்கெட் லெவல்ல, அவன் இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டிருக்கான். நிதிஷ்குமார் இப்போ வந்துட்டு இருக்கான், ஓகேங்களா? சோ நான் வந்துட்டு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். நானு சிமர்ஜித்துக்கு மட்டும் அரே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க, அவன் பவுலிங்க முன்ன விட ஜாஸ்தி யூஸ் பண்ணுவான். இனிமேல் இந்த சீசன் ஓப்பனிங்ல பண்ணுவானா எனக்கு தெரியல. ஓப்பனிங் இல்ல ஜாஸ்தி யூஸ் பண்ண அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு தான் தெரியல. பிகாஸ் they are nailed on 4 bowlers. அந்த 5th bowler ஃபுல் கோட்டா அவன் போடவும் மாட்டான். யாரா போட்டா இம்பாக்ட் பிளேயர் ஒருத்த வந்து அவன் தான் போட போறான். இல்ல ஜாஸ்தி யூஸ் பண்ண ஃபில்லர் ரோல் தான். ஓவர்ல டிராவிஸ் ஹெட் ஒன்னு இவன் ஒன்னு போட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க. அந்த 5th அதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. they have lot of all rounders. அது விதத்துல ஃபைன். ஆமா ஐ திங்க் ஓவரால் எனக்கு தெரிஞ்ச டீம் லுக் குட் தான். இஷான் கிஷன் பிக் வந்து செமையா பூஸ்ட் பண்ணிருச்சு அந்த டீம். அதுதான் ஐ திங்க் வாஸ் தி டர்னிங் பாயிண்ட். nobody would have expected இஷான் கிஷன். ஆனா எனக்கு ஒரு 3-4 பாயிண்ட் இருக்கு. என்னன்னா ஐ திங்க் இந்த வீக்னஸ் எல்லாமே ஐ திங்க் பேட் கமின்ஸோட கேப்டன்சி வச்சு அவன் மேட்ச் பண்ணிடுவான் ப்ரோ. ஏன்னா பேட் கமின்ஸ் வந்து சூப்பரா கேப்டன்சி பண்ணா போன வருஷம், ஹேண்ட்ஸ் டவுன். அவனோட கேப்டன்சினால அவங்க அந்த டீமோட வீக்னஸே நிறைய மறைஞ்சிச்சு. பெருசா வீக்னஸ் தெரியாத அளவுக்கு அந்த டீம் நல்லா வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு வந்து பாசிட்டிவ்னு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த அவங்களோட பிரச்சனையா என்ன இருந்துச்சுன்னா, அந்த நம்பர் 3 நம்பர் 4ல ஒரு மாதிரி அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பேட்ஸ்மேனா யாரு இருக்காங்கன்னு தெரியாம இருந்தாங்க. சோ அந்த இடத்துல ஆனா அவன் ஸ்டெபிலிட்டி பண்ணாங்க. அதுதான் திரிபாதி மார்க்கம் இருந்தா அதுக்கு இஷான் கிஷன் இஸ் அப்கிரேட். அதுதான் என்னோட பாயிண்ட். அவனுக்கு இருக்கிற டெம்பரமெண்ட் வந்து நான் அவன் அப்பப்ப கவனிச்சிருக்கேன். அதனால அவனால ஒரு டஃப்பான பிச்சில கூட நல்லா ஆடி ஜெயிச்சு கொடுக்க முடியுங்கிறதால ஐ திங்க் அது ஒரு அப்கிரேடுன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இதே ஹர்ஷல் பட்டேல டெல்லியிலயோ பெங்களூர்லயோ சென்னையில டியூ இருக்கிற கண்டிஷன்லயோ போட விட்டா இவங்க ஹைதராபாத்லயே நான் சொல்றேன், நீ ஹைதராபாத்லயே அவன் நல்ல பவுலர்ன்ற ஹைதராபாத் ஸ்கோர்ஸ் எடுத்து பாரு. ஹைதராபாத்ல டியூ இருக்காது. ஹைதராபாத்ல டியூ ப்ராப்ளம் இல்ல, ஹை ஸ்கோர்ஸா இருந்திருக்கு. எனக்கு ஐ அம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் they are like it is fine bowling அவ்வளவுதான். ஓஹோட பேசுற அளவுக்கு இல்ல. கேப்டன்சினால அவங்க மேட்ச் பண்ணுவாங்க. ஐ திங்க் they will go to top 4. ஆனா டாப் 2 க்கு போவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. அதான் again same agree. So there are no other thoughts.